ஸோ நம்ம லைஃப்பில் வந்து சேர் யூஸ் பண்ணுவோம். சேர் யூஸ் பண்ணாமல் யாரும் இருக்க மாட்டோம். ஸோ அந்த சேரோட காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 200 யூஸ் பண்ணுவோம், இல்லை 500 யூஸ் பண்ணுவோம், இல்லை 1000. ஸோ இல்லை நான் ஆஃபீஸ் எல்லாம் போகிறேன், எனக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க்குக்கு யூஸ் ஆகுது, அதனால் நான் சாஞ்சிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10,000 15,000 மேக்ஸிமம் ஒரு 50,000 கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரேட்டில் சேர் ஒருத்தர் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்க்க போகிற அந்த சேர் வந்து இந்த 50 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் இதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. ஸோ அப்படி என்ன சேர் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குறது வந்து யாரோட சேர்னால் சிஎம் ஜோசப் விஜய் அவரோட இதுதான் சேர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது என்னடா அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நம்ம ஜோசப் விஜய் சார் வந்து May 10 வந்து அவர் வந்து சிஎம் ஆகிருக்காரு. ஸோ சிஎம்மாக அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்துட்டு ஈவினிங் தான் போகிறாரு. கிட்டத்தட்ட 7 to 8 hours வந்து ஆஃபீஸ்லேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு நிலமை இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா, என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சேரை வந்து வாங்கியிருக்காங்க. அந்த சேர்னால் ஒரு வுட்டன் சேர் இருந்துச்சு, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஒக்காமுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, அது வந்து ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டு. ஜப்பானில் வந்து யோக்கோஹாமா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அது ஆரிஜினாக இருக்குது. ஸோ அந்த பிராண்ட் வந்து பல கண்ட்ரிக்கு வந்து சேர்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா அதோட கம்ஃபர்ட், அதோட டிசைன், அதோட லுக்ஸு, ஸோ அதுக்காகவே அது வந்து நிறைய பேர் வாங்குகிறாங்க. ஸோ அதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, நீங்கள் ஒன்ஸ் அதை வந்து நீங்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணால் உங்களுக்கு 2 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவருக்கு ஏன் இப்படி சீக்கிரம் கிடச்சிதுன்னா, இவர் வந்து தமிழ்நாட்டோட சிஎம், அதனால் இவருக்கு வந்து எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். அதே மாதிரி இந்த சேரோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 1 லட்சமா? கிடையாது. 2 லட்சம் கிடையாது. 3 லட்சம் கிடையாது. 4 லட்சம் கிடையாது. கிட்டத்தட்ட 4.5 lakh rupees, 4.5 லட்சம் ரூபா இந்த சேரோட காஸ்ட்டு. ஸோ இந்த சேரை வந்து எப்படி வாங்கியிருக்காரு, இவரோட சொந்த படத்துலேருந்து வாங்கியிருக்காரா இல்லை கவர்மெண்ட் ஃபண்ட்லேருந்து வாங்கியிருக்காரான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து ஒருத்தர் RTI போட்டிருக்காரு. ஸோ இது நீங்கள் எப்படி வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அது வந்து கவர்மெண்ட் வந்து பதில் சொல்லணும். ஸோ நீங்கள் RTI போட்டாலும் போடலாலும் அந்த 4.5 லட்சங்கிறது வந்து அவருக்கு ஒரு பெரிய காசே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் அவரோட ஃபண்ட்லேருந்து தான் வாங்கியிருப்பார். ஏன்னா இந்த மாதிரி சலசலப்புகள் வரும்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இஸ் இட் ஒர்த் இட் ஆர் நோ அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து தயவு செஞ்சு சொல்லிட்டு போங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பை பாய்.